ரஞ்சித் சார் படம் எடுக்கிறாரு, மாரி செல்வராஜ் படம் எடுக்கிறாருன்னா, அவங்களும் லெஜெண்ட்ஸ். அவங்க படம் எடுக்கிறாங்க. ஓகே. அஃப்கோர்ஸ். அவங்க எடுக்கிற படங்கள்ல வந்து அவங்களோட வழிகள சொல்றாங்க. அவங்க என்ன மாரி மாற்றங்கள ஏற்படுத்தணும்னு நெனைக்கிறாங்களோ, அது பண்றாங்க. எங்கள்ட்ட என்ன மாரி முன்னேற்றம் இருக்கு, என்ன மாரி இன்னும் அடிமத்தனம் இருக்கு, எதெல்லாம் செய்றாங்கங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அது அவங்களோட பாடம் அண்ட் ப்ராட் அப் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அது இல்லாம அவங்க படிக்கிறாங்க, நெறைய படிக்கிறாங்க. இப்போ நம்ப வந்து நான் என்னோட பாண்ட் அண்ட் ப்ராட் அப் எப்படின்னா, அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ். அப்பா டோட்டலா வேற ஒரு ஒரு இடம், அம்மா டோட்டலா வேற ஒரு இடம். அப்படிங்கிற மாரி. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் என்னோட பெர்சனல் லைஃப்ல அது இம்பாக்ட் இருக்கு. ஸோ அத தாண்டி தான் யோசிக்கிறோம். இப்ப அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு கேரளா அ அ பொண்ணு. நாங்க தமிழ்நாடு. இப்போ இது இப்போ இந்த மாரி ஒரு ஷேடே இல்லாம வளர்ந்த பசங்களுக்கு வந்து எங்களுக்கு அதான் சொல்லிக் குடுத்துருக்காங்க சின்ன வயசுலேருந்து. பார்க்காத. ஒரு குண்டு சட்டில குதிரை ஓட்டிட்டு இருக்காத. அப்பா தான் சொல்லுவாப்ல. நீ குண்டு சட்டில குதிரை ஓட்டுனா, இங்க என்ன பேசுறானோ, இங்க என்ன காட்டுறாங்களோ, இத பார்த்துட்டு செத்து போயிருவ. இங்கேருந்து வெளிய போ அப்படின்னா. ஸோ இது வந்து நீங்க வலியா ஓகே, எல்லாம் ஓகே. பட் எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல பிரதர். நான் அதுல வந்து புல்ஷிட்ன்னு நான் பார்க்குறேன். அவ்வளோதான். அதே மாரி படங்களுமே அப்படிதான். படங்கள் நல்ல படங்கள் வருது. நான் நான் நெறைய விஷயங்கள் பேசுறோம், மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். அவங்க வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் ஓகே. பட் ஒவ்வொரு படங்களும் இந்த மாரி படங்கள் வரணும். பட் அது சொல்யூஷன் குடுக்கணும் அவ்வளோதான்.